அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 26ஆம் தேதிக்கான செய்தியை தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வகுப்பு சட்ட வழக்கில் மத்திய அரசு பதில் மனு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் 1332 பக்கங்களில் தாக்கல். என்ன அதாவது இந்த வகுப்பு சட்டம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போயிருக்கோம். அதில் நீதிமன்றம் மத்திய அரசு பதில் மனுக்காக கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. இந்த நிலைமையில் மத்திய அரசும் பார்த்திங்கன்னா 1332 பக்கங்கள் தாக்கல் பண்ணி பதில் மனு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வகுப்பு என்பது மத அமைப்பு கிடையாது, அது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. அரசு தனியார் நிலங்கள் முறைகேடாக அபகரிக்கப்படுவதை தடுக்கவே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மத சுதந்திரத்தை இந்த சட்டம் பறிக்காது என்று பதில் மனுவில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காலக்கெடு கொடுத்துருந்த நிலைமையில் இந்த விஷயத்தை ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. அனைத்து மாநிலங்களில் உள்ள பாகிஸ்தானியரையும் அடையாளம் கண்டு உடனே திருப்பி அனுப்ப வேண்டும் சொல்லி முதல்வர்களுக்கு உள்துறை அமைச்சர் அறிக்கை விட்டுருக்காங்க. அடுத்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 3935 காணிப்படங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு ஜூலை 12 நடைபெறுகிறது அப்படிங்கிற செய்தி. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் ஜூலை 13 கொடுத்துருப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சு. இப்போ ஜூலை 12 சனிக்கிழமை கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவியும் கொடுத்துருக்காங்க. கடைசி நாள் பார்த்திங்கன்னா மே 24ஆம் தேதி ஜூலை 12 தேர்வு. இதில் கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அரசு துறைகள் மற்றும் அரசின் பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கூடுதலாக பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுகளுக்கு முன்பு மேலும் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து மின்னாளுகை தமிழ்நாடு இணைய சேவை நல்வழியில் உதவட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு கேபிள் டிவி சேவையை போல் தமிழகம் முழுவதும் உள்ள இல்லங்களுக்கு ரூபாய் 200 கட்டணத்தில் அரசு பிராட்பேண்ட் இணைய சேவை வழங்கப்படும் என்று அமைச்சர் சட்டசபையில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் இது ஒரு இணைய வளர்ச்சியில் ஒரு புதிய பாய்ச்சலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு, அதாவது டான்ஃபிநெட் மூலமாக 11,626 கிராம பஞ்சாயத்துகள். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 12,525 கிராமங்கள் இருக்குது. அதில் 11,626 கிராம பஞ்சாயத்துகளை இணைக்கும் வகையில் 53,334 கிலோமீட்டர் தொலைவிற்கு இணைய வசதி ஏற்படுத்தும் பணிகள் 92% முடிவடைந்து விட்டதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த இணைய சேவை பார்த்தீங்க அப்படின்னா யார் மூலமாக வழங்குறாங்கன்னா, டான்ஃபிநெட் அப்படிங்கிற தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலமாக கிராமங்களை நோக்கி இதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரூபாய் 200. இது ஒரு ஏன்னா இப்போ சிட்டியில் பார்த்திங்கன்னா நல்லாவே நெட்டு கிடைக்கும், ஆனால் கிராமங்களில் கிடைக்காது. ஸோ அதற்காக அரசோட முன்னெடுப்பாக இந்த குறைந்த விலையில் தர முன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஸோ நமக்கு மின் ஆளுகைன்னு ஒரு டாபிக் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ இல்லாட்டி கூட இது கரண்ட் அஃபேரில் கூட கேட்கலாம். ஸோ அரசோட வளர்ச்சி திட்டங்களில் இதுவும் ஒன்றாவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மறைந்த முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மற்றும் தேசிய கல்வி குழுவோட தலைவராக இருந்த கஸ்தூரி ரங்கன் அவரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அவர் சமீபத்தில் காலமான நிலைமையில் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்ரோவோட முன்னாள் தலைவரும் தேசிய கல்விக் கொள்கையின் தலைவருமான கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் பெங்களூரில் நேற்று காலமாயிருக்காரு. இஸ்ரோவில் பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றியிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. 2003 முதல் 2009 வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்திய திட்டக்குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் குழுவினர் இணைந்து தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் முக்கியத்துவம் பெற்றிருக்காங்க. இந்த கல்விக் கொள்கை தான் முக்கியமானது. ஸோ அதில் தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்து புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தல் அவர் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கஸ்தூரி ரங்கன் குழு விரிவான அறிக்கையை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. நேரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் பணியாற்றியுள்ள கஸ்தூரி ரங்கன் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உட்பட பத்ம விருதுகளையும் பெற்றிருக்காப்புல.
ஸோ அவரோட மறைவுக்கு குடியரசுத் தலைவரும் பிரதமரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கல்விக் கொள்கை தான். தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியதில் இவரோட பங்கு அளப்பரியது. ஸோ அதை தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.